வணக்கம். முதன்மை செய்திகள் 50ற்கு உங்களை வரவேற்கின்றோம். ஈரானில் உள்ள முன்னணி செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஸ்டுடியோ மீது இஸ்ரேல் படைகள் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. செய்தி வாசிப்பாளர் நேரலையில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்டதும் நிலை தடுமாறி செய்தி வாசிப்பாளர் அங்கிருந்து அலறியடித்தபடி ஓடிச் செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகின்றன. ஈரான் தலைநகர் டெஹ்ரானின் வான்பரப்பு முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இதன் மூலம் எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தகர்க்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான மோதலில் இஸ்ரேல் வெற்றி பெற இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் இருந்து விலக ஈரான் முடிவெடுத்துள்ளது. இதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கி தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறியே அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளிலும் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பு சூழல் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. சில இடங்களில் உள்ள மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்து வரும் சைப்ரஸுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இது போருக்கான காலம் அல்ல என குறிப்பிட்ட பிரதமர் மேற்கு ஆசியா மற்றும் ஐரோப்பிய பிராந்தியத்தில் நடக்கும் மோதல்கள் கவலை அளிப்பதாகவும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். கூட்டணி பிரச்சனைகளை மறைக்க எடப்பாடி பழனிசாமி அரைவேக்காட்டுத்தனமாக பேசி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் சாடியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாய்க்கு வந்த ரீல்களை அளந்து விடுவதுதான் அரைவேக்காட்டுத்தனம் என கூறியுள்ளார். அனைவரும் தன்னை பாராட்டுவதாக முதல்வர் கனவு உலகில் வாழ்வதாகவும் விமர்சித்துள்ளார். மக்கள் குறைகளை கேட்க ஜூலை 15ஆம் தேதி முதல் மக்கள் குறைகளை கேட்க ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடப்பட்ட தகுதி உள்ள பெண்கள் இந்த முகாம்கள் மூலம் விண்ணப்பங்களை வழங்கலாம் என்றார். தஞ்சையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வெண்ணாறு வெட்டாறு பிரியும் இடத்தில் 42 கோடி ரூபாயில் புதிய பாலம் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் தொகுதிகளை பாஜக அரசு குறைக்க முயற்சிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் திருமண நிகழ்வில் பங்கேற்ற முதல்வர் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டவும் வலியுறுத்தினார். அதிக அளவில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். பாமகவிற்குள் நடக்கும் அனைத்து குழப்பங்களுக்கும் திமுகவே காரணம் என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வன்னியர்களின் வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்காது என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர்ந்துவிட்டதாகவும் எனவே பாமகவை பலவீனப்படுத்த திமுக சூழ்ச்சிகளை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செய்யாத தவறுக்காக ராமதாசிடம் மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு முதல் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பு பணியிலும் மேற்பார்வை பணியிலும் 34 லட்சம் பேர் ஈடுபட உள்ளனர். சாதி வாரியாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிக்கையில் எதுவும் தெரிவிக்கப்படாதது ஏன் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வினவியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கடுமையான நெருக்கடிக்கு பின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக ஒப்புக்கொண்ட மத்திய அரசு அதிலிருந்து மீண்டும் பின்வாங்கிவிட்டதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது அளிக்கப்பட்டுள்ளது. சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடூலிடிஸ் கிராண்ட் கிராஸ் ஆஃப் மேக்குனிஸ் என்ற விருதினை மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். முன்னதாக நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாகிஸ்தானுடன் துருக்கி நெருக்கமாக உள்ள நிலையில் துருக்கிக்கு எதிராக உள்ள சைப்ரஸுடன் இந்தியா நெருங்குவது கவனம் பெறுகிறது. டெல்லியில் மதராசை கேம்ப் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட 370 குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார்.
வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒருமுறை நிதியுதவியாக தலா 8,000 ரூபாய் வழங்கவும், அரிசி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை அடங்கிய 4,000 ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் தொகுப்பினை வழங்கவும் இந்த நிதியினை முதல்வர் ஒதுக்கியுள்ளார். காதல் திருமண விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் குற்றச்சாட்டிற்கு உள்ளான ஏடிஜிபி ஜெயராம் உயர்நீதிமன்ற ஆணைப்படி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு விசாரணையின் போது கட்ட பஞ்சாயத்து செய்யவா மக்கள் உங்களை தேர்வு செய்தனர் என எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவும் அவர் ஆணையிட்டார். ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக அகமதாபாத் விமான நிலைய ஓடுதள பணியாளர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விமானத்தை ஆய்வு செய்து பறக்க அனுமதி அளித்த பணியாளர்களிடம் விசாரணை நடத்தி வரும் விசாரணை அமைப்புகள் அவர்களது செல்போனையும் ஆய்வுக்காக பறிமுதல் செய்துள்ளனர். விமான நிலையத்தின் சிசிடிவி காட்சிகளும் ஆய்வுக்காக கைப்பற்றப்பட்டுள்ளன. டெல்லியிலிருந்து ராஞ்சி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மீண்டும் டெல்லியிலேயே தரையிறங்கியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் காரணமாக விமானம் டெல்லியிலேயே தரையிறங்கியதாக ஏர் இந்தியா விளக்கம் அளித்துள்ளது. ஆய்வுக்கு பிறகு விமானம் திட்டமிட்டபடி பயணத்தை மேற்கொண்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெட்டாவில் இருந்து 250 பயணிகளுடன் லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானத்தின் இடதுபுற சக்கரத்தில் புகையெழுந்த நிலையில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். லேண்டிங் கியரில் இருக்கும் ஹைட்ராலிக் ஆயில் கசிந்ததால் புகை எழுந்ததாக கூறப்படுகிறது. நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியருக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியரின் எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து அதற்கு ஏற்ற வகையில் ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவரை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளனர். வயிற்று பிரச்சினை காரணமாக சோனியா காந்தி டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நதிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி கரையோர குடியிருப்புகளில் நீர் புகுந்துள்ளது. கண்ணூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சிறப்பு பெற்ற படிபூஜை நடைபெற்றது. சன்னிதானத்தின் 18 படிகளும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு படியிலும் நிலவிளக்கு ஏற்றி பூஜை நடத்தப்பட்டது. 2040ஆம் ஆண்டு வரை படிபூஜைக்கான முன்பதிவு முடிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டையொட்டி அறுபடை வீடுகளின் மாதிரி கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜூன் 22 அன்று பிற்பகலில் கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக உரைகள், சிறப்புரைகளுடன் மாநாடு நடைபெறவுள்ளது. கர்நாடகாவில் இளம்பெண் ஒருவரை ராபிடோ பைக் ஓட்டுநர் கன்னத்தில் அறைந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த பெண்தான் முதலில் மோசமான வார்த்தைகளால் திட்டி தன்னை டிஃபன் பாக்ஸால் தாக்கியதாக ஓட்டுநர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே சுகாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை முத்து தனது 74 வயதில் காலமாகினார். இவர் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் முதல்நிலை விஞ்ஞானியாக பணியாற்றியவர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் பணிபுரிந்தவர். நெல்லை முத்து தனது 4 புத்தகங்களுக்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியர் விருது பெற்றுள்ளார். டிஎன்பிஎல் தொடரில் பந்தை சேதப்படுத்தியதாக அஸ்வின் மற்றும் அவரது தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி மீது புகார் எழுந்துள்ளது. ரசாயனம் தடவிய துணியின் மூலம் அவர்கள் பந்தை சேதப்படுத்தியதாக மதுரை பேந்தர்ஸ் அணி புகார் அளித்துள்ளது. புகாரை ஆய்வு செய்த தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் பந்தை சேதப்படுத்தப்பட்டதற்கு ஆதாரம் இல்லை என கூறியுள்ளது. புகார் தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் சமர்ப்பித்து விசாரணையை கோரலாம் என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மினி பேருந்து திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மினி பேருந்துகளின் சேவையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். முன்னதாக மினி பேருந்து சேவையை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் நிலவிய தாமதம் குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்தது. காவிரி படுகை மாவட்டங்களுக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 82 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
பிற மாவட்டங்களுக்கும் கார், குறுவை, சொர்ணாவாரி பருவத்திற்கு 132 கோடியே 17 லட்சம் ரூபாய் சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்திருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தஞ்சை நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு திருச்சி வந்த தமிழ்நாடு முதல்வர் கிளாட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று நாக்பூர் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர உள்ள மாணவி ரோஹிணியை சந்தித்தார். செவிதிறன் குறைபாடுள்ள மாணவி ரோஹிணிக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் தனது பாக்கெட்டில் வைத்திருந்த சுமார் 60,000 ரூபாய் மதிப்பிலான மேன்பிளாங்க் பேனாவை பரிசாக வழங்கி மாணவியை பாராட்டினார். குரூப் 1 தேர்வில் திமுக தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டது கண்டனத்துக்குரியது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர் எனும் அடையாளம் கொண்டு மக்களை திமுக ஒன்றிணைத்ததா என கேள்வி கேட்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முறையான வேலைவாய்ப்பின்மை இளைஞர்கள் தவிக்கவிடும் திமுக அரசு சுய விளம்பர கேள்விகளை இடம்பெற செய்வதில் கவனம் செலுத்துவது முறையல்ல என சாடியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் நேரு முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியது போல் அவரது பதிவு அரைவேக்காட்டுத்தனமாக இருப்பதாக கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சி என தினமும் சொல்லிய பழனிசாமியின் வயிற்றில் கமலாலயம் புலியை கரைப்பதாக குறிப்பிட்டுள்ள நேரு அதிமுக கூட்டணி குழப்பங்கள் தேர்தல் வரை தொடர்ந்தால் அடுத்த மே தினத்தில் பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியை இழந்து விடுவார் என கூறியுள்ளார். சீமான் கள் இறக்கி அதனை அருந்தியது உறுதியானால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தெரிவித்தார். இறக்கப்பட்டது கள்ளா அல்லது பதநீரா என்பது குறித்து பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். பெரிய தாளையில் கள் இறக்கும் போராட்டத்தில் சீமான் யாரையும் தாக்கி பேசியது உறுதியானால் அது தொடர்பான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா முன்வர வேண்டும் என பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெர்மனிக்கு சென்றுள்ள பாகிஸ்தான் பிரதிநிதிகள் குழுவுக்கு தலைமை தாங்கியுள்ள அவர் பாகிஸ்தானுக்காக நதிநீரை இடைமறித்தால் போரை முன்னெடுப்பதை விட பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லை எனவும் கூறியுள்ளார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ராஜ்கோட்டில் நடந்த இறுதிச் சடங்கில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து முழு அரசு மரியாதையுடன் விஜய் ரூபானியின் உடல் அவரது குடும்ப வழக்கப்படி தகனம் செய்யப்பட்டது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிர் தப்பிய ரமேஷ் விஸ்வாஸ்குமாரின் புதிய வீடியோ வெளியாகியுள்ளது. மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தின் மீது விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான போது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதியிலிருந்து விஸ்வாஸ்குமார் உயிர் தப்பி நடந்து வரும் புதிய காட்சி வெளியாகியுள்ளது. அணு ஆயுதங்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதிலும் மேம்படுத்துவதிலும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் தீவிரம் காட்டி வருவதாக ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல அணுகுண்டுகளை எடுத்துச் செல்லக்கூடிய ஏவுகணைகளை இந்தியா உருவாக்கி வருவதாகவும் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சீனா 100 புது அணுகுண்டுகளை தயாரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. சைப்ரஸ் நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரான மைக்கோலா கெத்ரியட்டி மல்பா பிரதமர் மோடியின் கால்களில் விழுந்து வணங்கியுள்ளார். சைப்ரஸ் அதிபரும் பிரதமர் மோடியும் நிக்கோசியா வரலாற்று மையத்திற்கு வருகை தந்தபோது இந்த நிகழ்வு அரங்கேறியது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 4 நாட்கள் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார். வரும் 18ஆம் தேதி பரமக்குடி, அணைக்கட்டு, சங்கராபுரம் தொகுதி நிர்வாகிகளையும் 19ஆம் தேதி ஸ்ரீரங்கம், குன்னம், ஆர்கே நகர் தொகுதி நிர்வாகிகளையும் முதல்வர் தனித்தனியாக சந்தித்து ஆலோசிக்க உள்ளார். தேனியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க வந்த பெண்ணுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அவர் மனுக்களை தரையில் கொட்டி தர்ணாவில் ஈடுபட்டார். கலைஞர் கனவு இல்ல திட்ட விவகாரம் தொடர்பாக மனு அளிக்க வந்த ஷீலா தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அவரது பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உறுதியளித்து அவரை அனுப்பி வைத்தனர். அரசு பணியாளர் பதவி உயர்வுகளில் சமூக நீதியை பாதுகாக்கும் நோக்கில் ஓய்வு பெற்ற நீதிநாயகம் GM அக்பர் தலைமையில் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் அண்மைய தீர்ப்பால் பதவி உயர்வுகளில் சமூக நீதிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் சட்ட ரீதியான தீர்வுகளை முன்வைப்பதற்கும் குழு அமைக்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேரவையில் அறிவித்திருந்தார்.
தேர்தல் நடைமுறைகளை முழுமையாக கண்காணிக்கும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படும் காட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் உள் பயன்பாட்டிற்காக மட்டுமே உபயோகிக்கப்படும் என கூறப்படுகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் சிசிடிவி கண்காணிப்புக்கு உள்ளாக உள்ளது. சென்னை பெரும்பாக்கத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட வெப்பத்தடுப்பு வசதிகளுக்கு ஐநா பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்த வெப்பத்தடுப்பு பூச்சி காரணமாக கோடை காலத்தின் உச்சபட்ச சமயங்களில் கட்டடங்களின் உட்புற வெப்பநிலை 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டது. இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் நகரில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டுள்ளது. பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் விஜி சந்தோஷம் நன்கொடையாக இந்த சிலையை வழங்கியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கிளைடன் நகர மேயர் அப்பு தாமோதரன், மல்லை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் மல்லை சத்யா, ஆஸ்திரேலிய எழுத்தாளர் சந்திரிகா சுப்பிரமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தேனி மாவட்டம் செல்லாங்காலனியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான அரசாணை கிடைத்துள்ளது. செல்லாங்காலனிக்கு சென்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 45 குடும்பங்களுக்கான பட்டாவையும் அரசாணையையும் வழங்கினார். கடன்களுக்கான வட்டி விகிதத்தை பாரத ஸ்டேட் வங்கி 0.5% குறைத்துள்ளது. அதன்படி கடன் வட்டி விகிதம் 7.75% இருக்கும் என அந்த வங்கி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த வங்கியில் ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் மற்றும் புதிதாக கடன் பெற இருப்பவர்களுக்கும் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதேவேளையில் வைப்பு நிதிக்கு வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் G20 ஷெர்பா அமிதாப் காந்த் 45 ஆண்டுகளுக்கு மேலான அரசு சேவைக்கு பிறகு தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். அவர் ஜூலை 2022இல் இந்தியாவின் G20 ஷெராவாக தேர்வு செய்யப்பட்டு இந்தியா G20 தலைமை பதவியில் முக்கிய பங்கு வகித்தார். தனது ராஜினாமா குறித்து லிங்க்டினில் பதிவிட்டுள்ள அவர் புதிய வாய்ப்புகளை ஏற்க முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணையை ICC வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் 30 நடைபெறும் தொடரின் முதல் போட்டியில் இந்தியா, இலங்கை அணிகள் பெங்களூருவில் மோதுகின்றன. அக்டோபர் 5 இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் கொழும்புவில் சந்திக்கின்றன. இந்த உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி நவம்பர் 2 பெங்களூரு அல்லது கொழும்புவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 முதல் 2027 வரையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுற்று இன்று தொடங்குகிறது. இந்த சுற்றின் முதல் போட்டியில் இலங்கையும் வங்கதேசமும் மோதுகின்றன. இந்த சுற்றில் இந்திய அணி மொத்தம் 18 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. மொத்தமாக இந்த சுற்றில் 9 அணிகள் 71 போட்டிகளில் விளையாடுகின்றன. ஜனநாயகன் திரைப்படத்தில் தனது காட்சிகளுக்கான படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக நடிகை பூஜா ஹெக்டே தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி 9 பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரவுள்ளது. ஜூன் 22 விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகவிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு.